இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 நாளாகமம் 6:33. உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியார் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக. இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே சாலமோன் அந்நிய தேவனை வழிபட்டவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். அவன் எப்படி வேண்டுதல் செய்கிறான்னா, தேவனுடைய நாமத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒருவரே கடவுள்னு புரிஞ்சு உணர்ந்து தேவன்கிட்ட வந்து வேண்டுதல் செய்கிற மனுஷனுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுங்கன்னு வேண்டுதல் செய்கிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களை தேவன் தெரிந்து கொண்டு அவரோட பிள்ளைகளாக அவர் அழைத்ததுக்கு அப்புறமும் அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அவங்க வீட்டில் சம்பந்தம் பண்ணவே யோசிக்கிறோம். அவங்க வீட்டில் எந்த பிள்ளைகளையும் நம்மளோட பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறோம். பிறக்கும்போதே கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தேவனால் ரட்சிக்கப்பட்டால் தான் தேவனோட பிள்ளைகளாக இருக்க முடியுமே தவிர பிறந்ததுனாலலாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. எத்தனையோ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவங்களும் எவ்வளவோ பாவம் அநியாயம் செஞ்சு சீரழிஞ்சு போனவங்கள நம்ம பார்த்துருப்போம். இப்படிப்பட்டவங்க தேவனால் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். தேவனை உணராததுனால தேவன் அவங்கள ரட்சிக்கலைன்னு அர்த்தம். அப்போ தேவனை யார் முழுமையாக உணர்கிறோமோ, கர்த்தர் ஒருவர் தான் கடவுள்னு உணர்ந்து வாழ்கிறோமோ, அவங்க வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நாம் அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனால் அழைக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. அதனால் தேவன் அழைத்த எல்லா மனுஷர்களையும் நாமளும் ஏற்றுக்கறணும். ஆமேன்.